சேஃபா இருங்க. ஓகேங்களா? சோ வெளியில அவுட் சைடுல போய் விளையாடுறது, கொஞ்சம் வெளியில போறது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிருவீங்க. ஓகேங்களா? சோ கிளைமேட் சேஞ்ச் ஆறனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டிசீஸ்லாம் வரும் செய்யும், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படினோம்னா சோ வீட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஃபா இருங்க. ஓகேங்களாடா மேம்? ஓகே. So shall we move to the class போயிடலாமா? Okay. The Tiger and the Deer. It's a beautiful poem டா. ஓகேங்களா? சோ இந்த poem பத்தி தான் பார்க்க போறோம். The Tiger and the Deer. Okay. சோ இங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்திருக்கீங்களா? சோ அதுல என்னடா பார்க்கறீங்க? நிறைய அனிமல்ஸ் வருமா? சோ அனிமல்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க டிஸ்கவரி சேனல்ல? சோ இன்னும் நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் பார்க்கறப்ப எந்தெந்த அனிமல்ஸ் எங்கெங்க இருக்குது, அதோட ஹேபிடேட் என்ன, அதாவது வந்து எங்க வந்து லிவ் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? சோ பேர்ட்ஸ் அப்படினோம்னா அது வந்து நெஸ்ட் இது பண்ணி அதாவது ட்ரீயோட மேல இருக்கும் சரி. ஓகேங்களா? சோ அதே நெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படினா அனிமல்ஸ் போய் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல லிவ் பண்ண முடியாது. அப்படிதானடாமா? ஒரு டைகரா இருக்கட்டும், ஒரு எலிஃபண்டா இருக்கட்டும், அது போய் என்ன பண்ண முடியாது, நெஸ்ட்ல போய் என்ன பண்ண முடியாது, லிவ் பண்ண முடியாது. சோ அப்ப டைகருக்கும் எலிஃபண்ட்டுக்கும் அவங்க எங்க போய் லிவ் பண்றாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது அனிமல்ஸ்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது. இப்ப நமக்கு வந்து பசிக்குது, நம்ம ஹங்கிரியா இருக்கோம் அப்படினோம்னா நம்ம என்ன சாப்பிடுறோம்? Yeah, we eat sometimes vegetables, fruits, even non-veg இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹங்கிரியா செஞ்சிச்சு அப்படினா அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கறதை நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அனிமல்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு சில அனிமல்ஸ் வந்து they eat only fresh leaves only. ஓகேங்களா? இந்த leaves இந்த மாதிரி இருக்கிற மட்டும் இது பண்றவங்க இருக்காங்க. சோ ஒரு சில அனிமல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினோம்னா அவங்க வந்து அந்த மீட் சாப்பிடுறதா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா மிச்சருக்கு அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணி செஞ்சு மத்த அனிமல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்ம எப்படி as a ஹியூமனா நம்ம எப்படி நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகேங்களாடாமா? சோ நமக்கு வேற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம சாப்பிடுற ரைஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் அப்படினா நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அப்படிதானடாமா? சோ எல்லாமே நமக்கு எப்படி இருந்து கிடைக்குது, ஃபீல்ட்ல இருந்து கிடைக்குது செய்யுது. ஓகேங்களா? சோ இதே நம்ம சாப்பிடுற அதே ரைஸ், அதாவது என்ன சொல்ற சாம்பார் சாதம், பருப்பு சாதம், இது எல்லாமே நம்ம அனிமல்ஸ் கொடுத்தா அனிமல் சாப்பிடுமாமா? நோ, சாப்பிடாது. ஓகேங்களா? சோ அப்ப அவங்க என்னென்ன சாப்பிடுறாங்க, அதாவது ஸ்னேக்னா என்ன சாப்பிடுது, டைகர்னா என்ன சாப்பிடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களாடாமா? சோ do you know what is herbivores, carnivores, omnivores? என்ன மிஸ் புதுசா சொல்றீங்க, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? herbivores மா. so herbivore means the animals eat only the plants, அதாவது plants ஐயோ the leaves ஐயோ இத மட்டுமே eat பண்ற animals தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா herbivores சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? so like a deer கூட என்னது அப்படினா herbivores தான். the rabbit இது எல்லாமே என்ன சொல்வாங்க அப்படினா herbivores சொல்லுவாங்க. இப்ப carnivores அப்படினோம்னா animals eat only meat, அதாவது மீட்னா என்ன சொல்வாங்க அப்படினா மத்த அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி இன்னொரு அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி அத சாப்பிடுறவங்க எல்லாம் யார் அப்படினோம்னா carnivores. ஓகேங்களா? டைகரா இருக்கட்டும், லயனா இருக்கட்டும், சீட்டாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் யார் அப்படினோம்னா carnivores. ஓகேங்களா? சோ omnivoresனா they eat both, அதாவது ரெண்டுமே ஈட் பண்ணுவாங்க sometimes. ஓகேங்களா? சோ plants கிடைச்சாலும் இல்ல leaves கிடைச்சாலும் அதுவுமே சாப்பிட்டுக்குவாங்க. at the same time அவங்களுக்கு ஒரு மீட்டோ இல்ல ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அந்த இது கிடைச்சிச்சு செஞ்சிச்சுனாலும் அதையுமே ஈட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரெண்டுமே இருந்தாங்க அப்படினோம்னா we call it as the omnivores னு சொல்றோம். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுமே என்னது அப்படினா ஒரு omnivores தான். அப்படிதானடாமா? நம்ம என்ன நம்ம only vegetables மட்டும் தான் ஈட் பண்றோமா அப்படிን கிடையாதுல்ல. sometimes நம்ம என்ன பண்றோம் அப்படினா நான் வெஜ்மே ஈட் பண்றோம். ஓகேங்களா? சோ omnivoresக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்க அப்படினா crow is the omnivore. crow இருக்கு பாத்தீங்களா? crow தெரியுமா? சோ crow வந்து என்னது அப்படினா omnivores. ஓகேங்களா? சோ மிஸ் இதுக்கும் என்ன மிஸ் சயின்ஸ் அப்படியே போற மாதிரியே இருக்குதே, இதுக்கும் நம்மளுடைய போமுக்கு என்ன மிஸ் ரிலேட்டட், எதுக்கு மிஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படினா சோ இதுக்கும் நம்மளுடைய போமுக்கு என்ன ரிலேட்டட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டைகருடைய ஒரு பிரே தான் இப்ப டீர். பிரேனா என்னதுடாமா? ஃபுட். ஃபுட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா we say it as a prey. ஓகேங்களா? இப்ப டைகருடைய ஃபுட் தான் நம்மளுக்கு என்ன வந்து என்ன தெரியலாம் அப்படின்னா டீரா தெரியலாம். ஓகேங்களா? சோ ஆனா டைகருக்கு அது எப்படியா தெரியும்? அது வந்து ஒரு ஃபுட்டா தான் தெரியும். ஓகேங்களா? சோ அது எப்படி அது ஹண்ட் பண்ணுது அப்படிங்கறத அந்த ஸ்டோரி முழுக்க. ஓகேங்களா? சோ அதனுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? ஓகேங்களா? சோ ஃபாரஸ்ட் அது எப்படி என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது? சோ எப்படி போய் ஹண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த போம்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா நாம போலாமா? shall we go to the poem? போம் போலாமா? are you ready டாமா? super. take your book டாமா. page number 21 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாமா? okay. so read the first line டாமா. read பண்ணலாமா? so what is the first line? brilliant. yeah, crouching. அது என்னடா வேர்ட்? ரீட் பண்ணுங்க. C R O U C H I N G crouching. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? slouching. அது என்னதுடாமா? crouching. இன்னும் வந்து என்னது அப்படினா slouching. crouching, slouching, what? crept through the green heart of the forest. Gleaming eyes and mighty chest and soft, soundless paws of grandeur and murder. So என்னடா சொல்றாங்க? So இந்த two lines என்ன சொல்றாங்க அப்படினா டைகருடைய அப்பியரன்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த greeny forest, உங்க ஃபாரஸ்ட்னால எப்படி இருக்கும்? இட்ஸ் லுக் லைக் a greeny. எல்லா சைடுமே எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி greenish-ஆ இருக்கும். அந்த greenish லுக்ல அந்த டைகர் வந்து எப்படி பண்ணுது அப்படினா அப்படி நடந்து வருதானா. ஓகேங்களா? பார்க்கவே நமக்கு பார்க்க எப்படி இருக்கு அப்படினா ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கா இருக்குதா. ஓகேங்களா? சோ அது பார்க்க எப்படி தெரியுது அப்படினா ரொம்ப பிரில்லியன்ட்டாவும் அதோட ஷோல்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்படி இறக்கிட்டு இப்படி வளைஞ்சு அப்படி என்ன பண்ற மாதிரி அப்படினா நடந்து வருதானா. ஓகேங்களா? ஓகே. சோ gleaming eyes. gleaming eyesனா என்னதுடாமா? அதோட ஐஸ் வந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படினா ஸ்பார்க்கிள் ஆகுது, நல்லா அப்படியே மினுங்குற மாதிரி இருக்குதாமா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஐஸ் வச்சிட்டு என்ன பண்ணுது அப்படினா நம்மளோட டைகர் வந்து அதனுடைய ஃபாரஸ்ட்ல வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களாடாமா? நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாமாடாமா? ஓகே. The wind slipped through the leaves as if afraid lest its voice and the noise of his step perturbed the pitiless splendor. என்னடா சொல்றாங்க? சோ இப்ப நல்லா அப்படியே நம்ம கண் முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படினா பிக்சரைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மிஸ் சொல்ல அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கீங்க. அந்த ஃபாரஸ்ட்ல ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு டார்க்கா ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த ட்ரீஸ்க்கு நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படினா இப்ப டைகர் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த டைகர் வரப்ப அந்த ரெண்டு சைடுல இருக்க அந்த ட்ரீஸ் வந்து என்ன ஆகுது அப்படினா விண்ட்னால அந்த யார்னால என்ன ஆகுது அப்படினா லைட்டா அப்படி ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அப்படிதானே நம்ம காத்தடிச்சா மரங்கள்லாம் ஆடும் பாத்தீங்களா? சோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படினா அந்த ட்ரீஸ் எல்லாத்துமே இப்படி ஷேக் ஆக ஆரம்பிக்குதாமா. ஓகேங்களா? சோ அந்த ட்ரீஸ் எல்லாத்துக்குமே டைகரை பார்த்து ரொம்ப பயமாயிருச்சு. ஓகேங்களா? எங்க ரொம்ப காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லி மரம் ரொம்ப வேகமா ஆடிடுச்சு அப்படின்னா டைகர் நம்மள ஏதாவது பண்ணிருமோ அப்படிங்கறனால அந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்டே வராத மாதிரி அந்த லீவ்ஸ் எல்லாம் அசையுதாமா. ஓகேங்களா? சோ பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரீஸ்ல இருக்க லீவ்ஸ் எல்லாம் அசைஞ்சாலோ இல்ல காத்தடிச்சாலோ we hear a one sound, நமக்கு வந்து கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா? சோ எங்க அந்த சவுண்ட் வந்து வர டைகரை டிஸ்டர்ப் பண்ணிருமோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டா அந்த டைகர் இருந்துகிட்டு நம்ம ட்ரீஸ் ஏதாவது பண்ணிருமோ அப்படிங்கறனால ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்களாமா. ஓகேங்களா? சோ பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா அவங்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே சவுண்டே வராத மாதிரி ரொம்ப கம்மியா அசைறாங்களாமா. சோ அப்ப எல்லாத்துக்குமே யாரை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குதான், டைகரை பார்த்தா அப்படி பயமா இருக்குதாண்டாமா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாமா? Hardly daring to breathe
ஸோ டைகர் நடந்து வரதை பார்த்தாலே நமக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்களாமா. ஓகேங்களா, யாருக்கும் அது மூச்சு விடணும் கூட அப்படி கூட இல்லையாமா. எல்லாரும் எங்க நம்ம ஒருவேளை அப்படி ப்ரீத் பண்ணிட்டாலும் அந்த ப்ரீத் பண்ற சவுண்டு போய் டைகரை போய் டிஸ்டர்ப் பண்ணிடுமோ, அப்படி ஏதாவது டைகர் நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படிங்கிறனால அங்க இருக்க ட்ரீஸ்ல இருந்து ஸ்மாலா இருக்க அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயத்திலேயே இருக்கிறாங்களாண்டாமா. ஓகேங்களா, பட் த கிரேட் பீஸ்ட்னா என்னதுடாமா? Don't you know about it? பீஸ்ட் அப்படின்னா மிருகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நாங்க கிரேட் பீஸ்ட் என்ன பண்ணுதான் க்ரௌச். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க க்ரௌச்சிங் சொல்லியிருந்தாங்க. அப்படிதானடாமா? க்ரௌச் அப்படின்னோம்னா வளைஞ்சி அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா நடந்து வருது. ஓகேங்களா, ஸோ வளைஞ்சி. ஆனால் டைகர் வந்து யாருக்கும் பயப்படல. ஓகேங்களா, டைகர் எப்பயும் போல ஸ்லோவா ஸ்டெடியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி மெஜஸ்டிக்கா அந்த பாத்துல வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களாடாமா? ஸோ அது மெதுவா நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்தாலே மிச்சம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்குதாமா. ஓகேங்களா, ஸோ க்ரௌச் அப்படின்னோம்னா இந்த க்ரௌச்சிங் இருக்கு பார்த்தீங்களாடாமா, அப்படின்னா வளைந்து நடந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வந்து இப்படி வளைஞ்சு நடந்து வருது. அதனுடைய பாடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வளைஞ்சு கொடுத்து நடந்து வராங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? Till suddenly death leaped on the beautiful wild deer as it drank. So என்ன ஆச்சுடாமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னோம்னா அந்த டைகர் இப்படி அந்த பாத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு பாண்ட் மாதிரி, அதாவது கொஞ்சம் வாட்டர் ஏரியா மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வாட்டர் ஏரியால நம்மளுடைய அந்த டீர் இருக்கு பாத்தீங்களா, டீர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தூரத்துல இருந்து பார்த்த டைகர் என்ன பண்ணுச்சான், ஒரே ஜம்பா போய் என்ன பண்ணிடுச்சு, டீரை போய் கில் பண்ணிட்டு. ஓகேங்களா, ஸோ அதுல லீப்டுனா என்னதுடாமா? லீப்னா ஜம்ப் பண்ணி குதிக்கும் பாத்தீங்களா, அப்படி குதிச்சு போய் தானே அதனுடைய பிரேயை போய் சாப்பிடும். ஓகேங்களா, ஸோ குதிச்சு போய் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டீரை வந்து சாப்பிட்டுட்டு. ஓகேங்களா, ஆனா டீர் ஒண்ணுமே பண்ணல. டீர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அந்த வாட்டர்ல ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதை போய் யாரு போய் சாப்பிட்டுட்டா, டைகர் போய் சாப்பிட்டுட்டா. ஓகேங்களா, டீர் ரொம்ப பாவமா? டீர் ரொம்ப பாவம்னா அப்ப டைகருக்கு யார் ஃபுட் தருவா? அப்ப டைகருக்கு என்ன ஃபுட்? இப்ப டைகர் எப்படி சாப்பிடும்? எப்படிமா சாப்பிடும்? சோ டைகர் டீரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா, டைகருக்கு உண்டான சாப்பாடே என்னது, யார் தான் சாப்பாடு? டீர் தான் சாப்பாடு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபுட் செயின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நான் மிஸ் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளுக்கு சுத்தி ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஈவன் நம்மளால ஒரு ரைஸோ எதுவுமே நம்ம பக்கத்துல இல்லை. அப்ப நம்மளுக்கு என்னடாமா ஃபுட்டு? நம்ம அப்படி என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா நம்மளால அப்ப என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஓகேங்களா, we can't live it. நம்மளால லிவ் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்ப நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? இந்த மாதிரி பிளான்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபீல்டு, இந்த மாதிரி இருக்கிற அக்ரிகல்ச்சர், இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நிறைய பிளான்ஸ் இப்போ நம்மளுடைய இதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம், நிறைய பிளான்ஸோ இல்லை ட்ரீஸையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு வர வர நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டுமே நம்மளுக்கு என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னா கம்மியாகிட்டே தான் வரும். ஓகேங்களா, அதாவது ஃபுட்டு கம்மியாகுது மீன்ஸ் என்ன சொல்ல, நம்ம சாப்பிடக்கூடாத ஃபுட்டு வந்து முந்தி எல்லா இடத்துலையும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் யார் அப்படின்னா நம்ம தான். ஓகேங்களாடாமா, ஸோ நம்ம நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி டைகரும் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அனிமல்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு ஃபுட். இது இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா they can't live it. ஓகேங்களா, அவங்களால லிவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஸ்டோரி பார்க்கலாமா? Unsuspecting from the great pool in the forest coolness and shadow. அது என்னது நம்ம unsuspecting? unsuspecting அப்படின்னா சஸ்பெக்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா நான் நீங்க நிறைய டைப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவில தான் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் அவனை தான் சஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அவன் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, unsuspecting அப்படின்னா
சந்தேகத்துக்கு இடமில்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரேட் பூல், அந்த பூல்லாம் தெரியுங்களாமா, அந்த வாட்டர் ஏரியால ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்த டியர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி அது வந்து இறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே சரி ராமு, இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய புக்கில் இருக்க போம ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய நியூ வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? போம்ல க்ரௌச்சிங், ஸ்லௌச்சிங், இந்த மாதிரி நிறைய நியூ வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஓகேங்களா ராமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த போமை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐ வில் மீட் இன் மை next video Rama. Until then, bye and then take care.